ஹேர்மேஸ் டுடே பார்க்க போகிறது விமென் குக் எஃப்எஃப் அவர் ஹாட் ஒய்ஃப் ஹைட் அண்ட் சீக்ரெட் பார்ட் 9. வைன் தன்னோட மம்மி டாடி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் கேள்விப்படுறாங்க விமென் குக். உயிரே போகணும் இருக்கு வயான், உன் மம்மி டாடி இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு 4-5 இயர்ஸ் இருக்கும்போது என் மம்மி டாடிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான். என்னையோ ஆஃப்னேஜில் சேர்த்து விட்டுட்டோன்னு என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ என் மம்மி டாடி மெய்டாக என்னோடய பாட்டிமாவை வச்சுருந்தாங்களாம். ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் என் பாட்டிமாவை மீட் பண்ணி என் மம்மி டாடிக்கு பெரியவங்கன்னு வீட்டில் யாரும் இல்லை, ஸோ என்னை பார்த்துக்கணுன்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து என்னோடய பாட்டிமாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களாம். என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம் என்னோடய பாட்டிமா. அந்த டைமில் தான் இறந்து போயிட்டாங்க என் மம்மி டாடி ஆக்சிடெண்ட்டில். அதுக்கப்புறம் என்னோடய பாட்டிமா, நான் இந்த குழந்தைய பார்த்துக்கிறேன், நீங்கள் யாரும் இந்த குழந்தைய ஆஃப்னேஜில் விட்டுறாதீங்கன்னு சொல்லிவிட்டு என் பாட்டியை நீ நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம். ஆமாம், என் பாட்டிமா சொல்லியிருக்காங்க என் மம்மி டாடியை நான் பார்க்கணுன்னா அதை சொல்ல மாட்டேன், அது சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். டிக்குன்னு இருக்கு விமென் குக்கு. அடியே, இவ்வளோ நாளாக இது ஏண்டி என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க தயாங். நீங்கள் கேட்கல, நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பேசவே முடியல விமென் குக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, தன்னோட மம்மி டாடி இறந்து போயிட்டாங்கன்னு எங்கேயுமே சொல்லலை, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் வைன் சொல்லியிருப்பாங்க. ஸோ வைனை பொறுத்தளவு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது இறந்து போயிட்டாங்க. ஆனால் விமென் குக்கை பொறுத்தளவு பொன் குழந்தைன்னு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ வைனுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா வைன் அவங்கள மீட் பண்ணி பேசணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னு தான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க விமென் குக். இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்த மோனா பாட்டிமாவுக்கு என்ன பேசுகிறதுன்னு ஒன்றும் புரியலை. ஆனால் சம்திங் ராங், அது மட்டும் நல்லா புரியுது மனசுக்குள்ளே. வைன் கரெக்டாக தன்னோட மம்மி டாடியை பார்க்கணும், அதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் அதை சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. எப்போதுமே இதை தான் சொல்லுவாங்க வைன். பாட்டிமாவுக்கு பெரிய டவுட்டே வந்துடுச்சு. பாட்டிமா அப்படியே தன்னோட சேரில் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு, அடே பேரன்களா, நல்லா படித்தா மட்டும் பத்தாது, என்ன மாதிரி மூளையை வேலை செய்யணும். இவளை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ வரைக்கும் மம்மி டாடி இல்லாதது தெரியலை. உங்கள் பொழப்பெல்லாம் நான் என்னத்தை சொல்கிறது. மூஞ்சிங்களை பாரு இவனுங்களுக்கு. நல்லா என் பேத்திங்களை சின்ன தாத்தா பேரன்களுக்கு கட்டி கொடுக்குறதுக்கு ஐடியா போட்டுட்டீங்க. என் மகளுகளும் இறங்கிட்டாளுங்க, அவளுகளை என்னால் அடக்க முடியாது. ஏதோ பிரச்சனை இருக்குடாடோய், கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. பாட்டிமாவோட இந்த வேர்டை கேட்கும்போது உண்மையிலே விமென் குக்கு ஒரு மாதிரி இருக்குது. பாட்டி, தேவையில்லாமல் அவங்க பொண்டாட்டியை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக சாஞ்சு உட்காந்துட்டாங்க அவங்களோட சேரில். பாட்டிமா அப்படியே வைனை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ உட்காந்து. வைன் ரொம்ப ஜாலியாக அப்படியே சுற்றி இருக்கக்கூடிய க்ரீனரிஸை அப்படியே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே, ரொம்ப அழகாக இருக்குது கிராமம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அழகாக தான் இருக்கணும், ஏன்னா இந்த மோனா விட்டு அம்புட்டோம், அதனால் அழகாக தான் இருக்கும். ஏமோ உன் மம்மி டாடி நீ பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. விமென் குக் கவனமாக பாட்டிமாவை நோட்டீஸ் பண்ணுறாங்க. வைன் ரொம்ப கேஷுவலாக பாட்டிமாவை பார்த்து, நான் பார்த்ததே இல்லை பாட்டிமா, எனக்கு 3 பேருக்கு கூட மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை மட்டும் பிறந்துடுச்சு, எனக்கு மம்மி டாடி கிடச்சிடுவாங்க, அவங்க கூடவே இதுக்கப்புறம் நான் இருப்பேன், என் பாட்டி சொல்லியிருக்காங்க எனக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பாட்டிமா ஷார்ப் ஆகுறாங்க. ஓ அப்படியா, செத்து போனவங்களை எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. அதுக்கெல்லாம் ஐடியா இருக்குது என் பாட்டிக்கிட்ட. நான் குழந்தையிலேருந்து என் மம்மி டாடியை பார்க்கணும், அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதனால என் பாட்டிமா நிறையா புக்ஸ் எல்லாம் படித்து சூப்பராக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதுக்கு எனக்கு குழந்தை பிறந்தாதான் அந்த விஷயத்தை பண்ண முடியும், அதுக்கப்புறம் என் மம்மி டாடி எனக்கு கிடச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனால் கிறிஸ்டல் கிளியராக தெரியல. ஸோ பாட்டிமா வைனை பார்த்து, ஓஹோ சூப்பர், அப்படி எந்த விஷயத்தை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா அப்படின்னு வைன் சொல்ல வந்துட்டு டக்குன்னு அமைதியாயிட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. அதெல்லாம் சொல்லக்கூடாது, சீக்ரெட், நான் அந்த சீக்ரெட்டை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், பாட்டி சொல்லியிருக்காங்க சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ சூப்பர், எனக்கும் என்னோடய மம்மி டாடியை பார்க்கணும், அவங்கள பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. உன் பாட்டிமா கிட்ட சொல்லி என் மம்மி டாடியையும் உயிரோடு கொண்டு வர சொல்லேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. உண்மையிலே விமென் குக்கு பயமாகுது இந்த வேர்ட்ஸை கேட்கும்போது. ஏன்னா பாட்டிமா இந்தளவுக்கு வைன்கிட்ட காமாக பேசினதே கிடையாது.
ஆனால் ஒயின்கிட்ட இப்படி பேசும்போது வேமின் குக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஒயின் சொல்கிறாங்க, அச்சோ உங்களுக்கு குழந்தைங்க இல்லையே? ஐயோ பாவம், எல்லாம் பெரிய பெரிய குழந்தைங்களாயிட்டாங்களே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்த நல்லா பிறந்து பேசணும். ரொம்ப பெரிய குழந்தையாலும் ஆகிடக்கூடாது, பேசுகிற குழந்தையாக இருக்கணும். அந்த குழந்தைங்கள வச்சு தான் நம்ம மம்மி டாடியை கொண்டுட்டு வர முடியும். நீங்கள் வேணால் ஒரு குழந்தை பெற்றுக்கோங்க. அந்த குழந்தை பேசும்போது என் பாட்டிமா கிட்ட கொடுத்துட்டுங்க. என் பாட்டிமா, நான் சொல்ல மாட்டேன், நான் அது சொல்லவே மாட்டேன், மம்மி டாடியை கொண்டுட்டு வந்துடுவாங்க. சீக்கிரம் ட்ரிபிளட்ஸை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோங்க. மேரேஜ் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கோங்க. ஏன்னா ட்ரிபிளட்ஸை மேரேஜ் பண்ணி பிறக்கிற குழந்தைய வச்சு தான் நம்ம மம்மி டாடியை கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒயின். அவ்வளோதான், ஆடி போயிட்டாங்க பாட்டிமா. என்ன சொல்கிறா இவ? ஐயோ, நான் பெற்ற பேரனுங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ இவளால்? ஐயோ, என்னது இது அப்படின்னு மனசுக்குள்ளே பதறி போயிட்டாங்க பாட்டிமா. வீமின் குக்கே திக்கு திக்குன்னு இருக்கு இப்போ ஒயின் சொன்னதை கேட்டுட்டு. ஏ ஒயினு, என்னடி சொல்கிற நீ? பாட்டி இருக்காங்களே, அமைதியாகிருடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினால் அமைதியாக இருக்க முடியல. பேசாமட்றா. ஏ ஒயினு, என்னடி சொல்கிற நீ? ட்ரிபிளட்ஸை மேரேஜ் பண்ணி குழந்த பிறந்ததுன்னா அந்த குழந்தைய வச்சு உன்னோட இறந்து போன மம்மி டாடியை கொண்டுட்டு வரலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதுதான் விஷயம். அதனால தான் நான் ட்ரிபிளட்ஸை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்தேன் தெரியுமா. நான் உங்கள்கிட்ட வந்து என் லவ்வை சொல்லும்போது என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க நீங்கள் 3 பேரும். உடனே நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் இந்த காய், ஜூன், மின்ஹூ இவங்க 3 பேர் வந்து என்னை கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் ட்ரிபிளட்ஸ்னு ஓகே சொல்லலான்னு பார்த்தா கடைசியில் 3 பேரும் வெவ்வேறு மம்மி டாடிக்கு பிறந்தவங்களாமே. அதனால தான் அவங்கள நான் திருப்பி பிரேக்கப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வந்து 3 பேரும் சேர்ந்து உன்னைய கட்டிக்கிறோன்னு நான் தடுத்து நிறுத்தி சொன்னீங்க. உடனே நான் ஓகே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஏன்னா எனக்கு ட்ரிபிளட்ஸ் வேணும். ஆனாலும் எனக்கு உங்கள் 3 பேரையும் ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவும் தான் நான் ஓகே சொன்னேன். நீங்கள் இதோ இப்போ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்துட்டீங்க. இதை நான் ஹாப்பியாக உங்கள் கூட இருக்கேன். ஆனால் எனக்கு குழந்த தான் பிறக்க மாட்டேங்குது. ஏதாவது பண்ணி எனக்கு குழந்த வேணும், ஏதாவது ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயின் அழகா தன்னோட ஹேரை கோதி கொடுத்துக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது வீமின் குக்கும் பாட்டிமாவுக்கும். உண்மையிலேயே வீமின் குக்கு ஐஸெல்லாம் டியரப்பாயிடுச்சு. ஐயோ, ஏதோ ஒரு மோடி மஸ்தான் வேலை மாதிரியில் இருக்குது. இவ ஆளோட தோரணையை பார்த்து மயங்கி போய் இவளை கட்டிக்கணும்னு நினச்சா, இவ ஏதோ சிறுபிள்ளைத்தனமா குழந்தையிலேருந்து 3 பேரை மேரேஜ் பண்ணி குழந்தை பெற்று மம்மிக்கிட்ட டாடிக்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஏதோ இந்த மாதிரி ஒரு சடங்கு உங்கள் வீட்டில் இருக்கும் போல், அப்படி இப்படின்னு நம்மளாக ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இவளை கட்டிக்கிட்டோம். இப்போ என்னடா அது, குழந்தைய வச்சு மம்மி டாடியை கூட்டிகிட்டு வரணுங்கிறா. அதுவும் செத்து போனவங்களை எப்படி கூட்டிகிட்டு வர முடியும்? ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஒரு ஹஸ்கி வாய்ஸில் 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா இதெல்லாம் கவனமாக நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே சைடில் திரும்பி ஒயினை பார்த்து, சூப்பரம்மோ, எனக்கு இந்த வயசில் குழந்தையெல்லாம் பெற்றுக்க முடியாது. ஸோ நான் மண்டையை போட்டதுக்கப்புறம் என் மம்மி டாடியை போய் பார்த்துக்கிறேன். நீ உன் மம்மி டாடியை பார்த்துருவோம்மோ. நல்லா சூப்பரான 3 இளிச்சவா பயலுக்கு உனக்கு மாட்டியிருக்கானுங்க. அழகாக ஒரு பிள்ளைய கொடுத்துருவாங்க எப்படியும். நீ பிள்ளைய வச்சுக்கிட்டு சூப்பராக உன் மம்மி டாடியை போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி, நாங்கள் இருக்க வைத்திருச்சல தேவையில்லாமல் கிளப்பி விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். சே பயமுடு, ஒருத்திய கல்யாணம் பண்ணி 4-5 மாதமாச்சு இங்கே கூட்டிக்கிட்டு வந்து. அவளை பற்றின எந்த விஷயமே நீங்கள் 3 பேரும் புரிஞ்சுக்காமல் தெரிஞ்சுக்காமல் இருந்துருக்குறீங்க. ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு. எனக்கு ஏதோ ஒரு பெரிய டவுட்டு மனசுக்குள்ளே படுது. எனக்கு என் பேத்திங்களை ரொம்ப பிடிக்கும்டா. ஆனால் என் பேத்திங்களை விட உங்கள் 3 பேரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் ஒரே மகனோட பிள்ளைங்க நீங்கள் 3 பேரும். உங்களை பாராட்டி சீராட்டி கண்ணுக்குள்ளே நான் வச்சு வளர்த்துருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியும். என் பேத்திங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்குள்ளே என் பேத்திங்க வந்துட்டாளுங்கன்னா நீங்கள் 3 பேரும் சொந்தத்துக்குள்ளே சொந்தமாக கிடப்பீங்கன்னு தான் அடிச்சுக்கிட்டு கிடந்தேன். உங்களோட விதி ஏதோ வேறு விஷயத்தை யோசிக்குது போல். ஆனால் உன் பொண்டாட்டி பேசுகிறத வச்சு பார்க்கும்போதும் உன் பொண்டாட்டியோட பாட்டிமா இருக்காளே, அவளையும் நோட்டீஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எங்கேயோ இடிக்குது. கவனமாக இருங்க. என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குடா டோய். எனக்கு உண்மையிலே பயமாக இருக்குது.
செத்து போனவங்களை கொண்டுட்டு வர்றேன்னு கிளவி சொல்கிறானா, என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா மெதுவாக ஜங்கு கிட்ட. வீமின் குக் 3 பேருமே இதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு, பாட்டி சும்மா எங்கள் பொண்டாட்டியை நீங்கள் டீஸ் பண்ணாதீங்க, அவள் ஏதோ புரியாமல் பேசுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ஒயின் புரியாமல் பேசலை. பாட்டிமா ஒயினுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல் வரணுங்கிறதுக்காக பிளாக் வேர்ல்டில் கிடைக்கக்கூடிய அந்த லைட் லாவெண்டர் கலரில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் வடிவத்தில் இருக்கிற மஷ்ரூமை ஒயினுக்கு எஸ்டர்டே நைட் சமைச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபுட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறத்துலேருந்து தான் ஒயின் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக பேசுகிறதுக்கும் தெளிவாக ஃபீல் பண்ணுறதும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் பாட்டிமா என்ன சொன்னாலும் அப்படியே கேட்குற ஒயின் இப்போ சில விஷயங்களை ஃபேமிலி முன்னாடி ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. 2வது ஒயினோட பேச்சுவார்த்தையிலையும் ஒரு தெளிவை ஃபீல் பண்ண முடியுது, பாட்டிமாவாலையும் வீமின் குக்காலையும். இது எல்லாமே இந்த 1 டேயில் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நாளாக இன்னும் ஒயின் தெளிவாயிடுவாங்க. ஆனால் இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத ஒயினோட பாட்டிமா ஒயின் லவ்விடவி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற ஒரே விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு அந்த மஷ்ரூமை ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது வேறு மாதிரி ஃப்யூச்சரில் ஒர்க் ஆக போகிறதுங்கிறது உண்மையிலேயே பிளாக் வேர்ல்டோட குயினான பாட்டிமாவுக்கு தெரியலை. ஸோ ஒயின் தன்னோட மம்மி டாடி இறந்து போயிட்டாங்கன்னு யாருக்கிட்டையும் சொன்னது கிடையாது. அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தெளிவான ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஸோ வீமின் குக் ஷார்ப்பாகிறாங்க, பாட்டிமா அதை விட ஷார்ப்பாகிறாங்க. ரீசன் அவங்களுக்கு அனுபவம் இருக்குது, வயசும் அதிகம். ஸோ ஒயின்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பாட்டிமாக்கிட்ட இருந்து நடக்குது. ஆனால் அது ஒயினுக்கு புரியலை அப்படிங்கிறது பாட்டிமாவுக்கு நல்லா தெரியுது. எல்லாத்துக்கும் ஒரே ரீசன், ஒயினோட பாத அச்சுகள் கரெக்டாக எல்லாருக்கும் போல் நார்மலாக இருக்குது. ஆனால் பாட்டிமாவோட பாத அச்சுகள் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இந்த இடத்துல தான் பாட்டிமாவுக்கு டவுட் வந்திருக்கும். ஸோ அழகாக பாட்டிமா ஒயின்கிட்ட போட்டு வாங்கிட்டாங்க. ஒயினும் முதல்ல இருந்ததை விட அவங்களோட மைண்ட் கேப்பபிலிட்டி இப்போ கொஞ்சம் தெளிவாக மாறுதா. ஸோ ஒயின் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிளியரான விஷயத்த பாட்டிமாக்கிட்டையும் வீமின் குக்கிட்டையும் சொல்லிட்டாங்க. ஆனாலும் நரபலி குழந்தையை கொடுப்போனுங்கிற வேர்டை மட்டும் சொல்லலை. ரீசன், நரபலி கொடுப்போன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அது ஒரு ப்ரீஷியஸான வேர்டு அப்படின்னு ஒயின்கிட்ட சொல்லி வச்சுருப்பாங்க ஒயினோட பாட்டிமா. ஸோ சீக்ரெட்டே அதான்னு நினச்சிக்கிட்டு அந்த விஷயத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க ஒயின். இப்போ ப்ரெசண்ட்டில் பாட்டிமா அப்படியே அரை மயக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, செத்து போனவங்கள கூட்டிகிட்டு வர்ற அளவுக்கு அந்த கிழவிக்கு சில விஷயங்கள் தெரியுதுன்னா அவள் சூனியக்காரியம் என்னமோ தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. பாட்டிமா பக்கத்துலேயே வீமின் குக்கும் பயந்து போய் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் ஒயின் அந்த வயல் முழுக்க இந்த சைடும் அந்த சைடும் ஓடி போய் அந்த வயல்வெளியோட அழகை ரசிச்சிட்ருக்காங்க. டைம் இப்போ 6:30 கிட்ட ஆயிடுச்சு. நல்ல ஒரு சம்மர் டைம். இப்போ தான் இருட்ட ஆரம்பிக்குது. பாட்டிமா இப்போ தேங்க பார்த்து, அடே ஏதோ பெரிய சிக்கலுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கடா, எனக்கு நல்லா தெரியுது. ஏதாவது பண்ணி அதை நான் சரி பண்ணி விட்றேன், போய் உன் பொண்டாட்டி இழுத்துக்கிட்டு வா, பூச்சி போட்டால் தெரியும், போட்டு தள்ளிடுச்சுன்னா உங்கள் பொண்டாட்டி அவ்வளோதான் மடையை போட்டுருவா, பிடிச்சி இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயாங் அப்படியே ஒயின்கிட்ட போய் அமைதியாக ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி, நைட் ஆகிடுச்சு, நாளைக்கு வந்து இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கலாம், இந்த குட்டப்பாவடையெல்லாம் கட்டாதடி, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயினை கூட்டிகிட்டு அழகாக பாட்டிமா பக்கத்தில் வந்து உட்கார வச்சுட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டைம் இப்போ 7:30க்கு மேலே ஆகுறது. வீமின் குக் ஒயினையும் பாட்டிமாவையும் கூட்டிகிட்டு அழகாக இப்போ நடந்தே வீட்டுக்கு வர்றாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பாட்டிமா, ஒயின், அப்புறம் வீமின் குக் எல்லோரும் இப்போ வீட்டு லிவிங் ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. அந்த டைமில் ஒயினோட பாட்டிமா ஒயினை ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்காக ஒயினை பார்த்ததும், ஒயின் செல்லம் வா, நீ ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா மெதுவாக ஒயினை கூட்டிகிட்டு அப்படியே அப்ஸ்டேட்ஸ்க்கு கிளம்பிட்டாங்க. மோனா பாட்டிமா வீமின் குக்கை பார்த்து, அடே இந்த கிழவி மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும், இவன் என்னைக்கு ஊருக்கு போகிறா, 1 வாரம் நான் அந்த வீட்டில் இல்லாதது உங்களுக்கெல்லாம் நல்லா சௌரியமாக போயிடுச்சு, எப்படா அவன் ஊருக்கு போகிறா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலை பாட்டிமா, பாட்டிமா இங்கே வந்து 5 days ஆகிருக்கு, 1 வீக்கில் கிளம்பிடுவேன்னு சொன்னாங்க, ஸோ ஒரு 2 days கழித்து கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு, ட்ரிபிள்எட்ஸை மேரேஜ் பண்ணி குழந்த பிறந்து அந்த குழந்தைய வச்சு செத்து போனவங்கள கூட்டிகிட்டு வரணும்னு ஒயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த கிழவி தான் செத்து போனவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஏதோ புக்குக்கெல்லாம் படித்து ஏதோ வேலை பண்ண போகிறா போல். கிழவி நல்லவ கிடையாதுடா, எனக்கு நல்லா தெரியும்.
முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டு ஃபஸ்ட் நைட்டை ரெடி பண்ணாதீங்க. ஒரு ஒரு மாதம் ஆகட்டும். ஒரு சாமியாரை போய் நான் பார்த்து அதுக்கப்புறம் என்ன ஏதுனுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நானே ஃபஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணி ஒளிகிறேன். என் பேத்திங்க தான் உங்களுக்குலாம் நாய் போயிடுச்சே. நல்லா பண்ணிங்க கலகத்தை. நல்லா வைத்தறிச்ச கொடுமை தாங்க முடியலை. உங்களுக்கெல்லாம் வெக்கமே கிடையாது. இன்றைக்கி ஃபஸ்ட் நைட் நடக்கப்படாது, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டிமா அமைதியாக எழுந்து தன்னோட ரூமுக்கு போயிட்டாங்க. வீமின் குக் 3 பேருக்கும் பாட்டிமா சொல்கிறது தான் கரெக்டுன்னு படுது. ரீசன், குழந்தைய வச்சு இறந்து போனவங்களை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அது வீமின் குக்கோட பேபியாக இருக்கணும். ஸோ தங்களோட குழந்தைக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சால் என்ன பண்ண முடியும்? ஸோ ஒயினை டச் பண்ணக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க வீமின் குக் 3 பேருமே. 1 மந்த் கழித்து பாட்டிமா தங்களோட சந்தேகத்தை கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஒயினை டச் பண்ணலாம், உண்மையிலேயே ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணணும்னு நினச்சிட்டு வீமின் குக் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயினை டிக்கா பாட்டிமா ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஒயினை வீமின் குக் பெட்ரூமில் கொண்டு போய் விடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அந்த டைமில் வீமின் குக் நீட்டாக பாத் பண்ணிவிட்டு நல்லா பட்டு வேஷ்டி ஷர்ட்டெல்லாம் வியர் பண்ணிக்கிட்டு ஒயினுக்காக தங்களோட பெட்ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் ஒயினோட பாட்டிமாவும் வீமின் குக்கோட மம்மியும் ஒயினை கூட்டிகிட்டு வந்து ரூம்குள்ளே விட்டுட்டு ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. வீமின் குக் 3 பேரும் அமைதியாக பெட்டில் வரிசையாக உட்காந்துருந்தவங்க ஒயினை பார்த்ததும் டக்குன்னு எழுந்து நிற்கிறாங்க. ஒயின் வந்து ஒரு பியூர் ஒயிட் கலரில் சில்க் சாரீ வியர் பண்ணியிருக்காங்க. ஹேர் முழுக்க ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸில் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒயின் பார்க்குறதுக்கே ஒரு ஹாட் லுக்கில் ஒயின் அப்படியே கிட்ட வந்து அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. நல்லா டீப் ரெட் கலரில் லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க. டார்க்கான காஜல், பெரிய பொட்டுன்னு ஒயின் பார்க்குறதுக்கு ஒரு ஆத்தென்டிக் ஸ்டைலில் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் லுக்கில் இருக்காங்க. 3 பேருக்கும் அப்படியே ஹார்ட்டே மெல்ட் ஆகுது. இருந்தாலும் பாட்டிமா ஒயினை பற்றி ஏதோ டவுட் இருக்குது, ஸோ ஒயினை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ எழுந்திரிச்சவங்க அமைதியாக ஒயினை பார்த்து, ஒயின் பேபி, உனக்கு கொஞ்சம் நாள் ஆகணும் நம்ம 4 பேரும் ஒன்றா இருந்து பர்த் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா நீ இந்த விஷயங்களில் புதுசு. ஸோ நீ கொஞ்ச நாள் கழித்து ஓரளவு நல்லா இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்ககிட்ட வா. அது வரைக்கும் உன்னை டச் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் குறுக்குறுன்னு வீமின் குக்கை அப்படியே நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே நினச்சி பார்க்குறாங்க. ஐ மீன் 1 hour பிஃபோர் பாட்டிமா ஒயினுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்ருக்கும் போதே சொல்லியிருப்பாங்க, எங்கள் பேரு ஒயினா 3 பேரையும் நீ எப்படியும் செட்யூஸ் பண்ணி ஒன்றா இருந்து ப்ரெக்னென்ட் ஆகியே தீரணும், இல்லை உன்னோட மம்மி டாடியை நீ கடைசி வரையும் பார்க்க முடியாது. எவ்வளவு குயிக்காக நீ அவங்களோட ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிக்கிறியோ அவ்வளோ குயிக்காக உனக்கு குழந்த பிறக்கும். குழந்த பிறந்துருச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் உன் மம்மி டாடி உன் கூடயே இருப்பாங்க. அதுக்கு நான் வழி பண்ணிவிடுவேன். குழந்த பேசுகிற அளவு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ நீ லேட் பண்ண குழந்த பெருத்தாக லேட் ஆகும். குழந்த பிறந்து அங்கிட்டு பேசுகிறதுக்கும் டைம் எடுக்கும். ஸோ நீ எவ்வளோ குயிக்காக கன்சீவ் ஆகுறியோ அவ்வளோ சீக்கிரம் குழந்த பிறக்கும். குயிக்காக பேசுகிறதுக்கு ஏதாவது பண்ணி குழந்தைய பேச வச்சு உன்னோட மம்மி டாடியை நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். அதுக்கு நீ அவங்களோட ஒன்றா இருந்தே ஆகணும், புரிஞ்சுக்கோ. எல்லாத்துக்கும் மேலே வீமின் குக், நீ ஒன்றா இல்லை அப்படின்னா அவங்க அத்தை பசங்கக்கிட்ட போயிடுவாங்க. அவளுங்க 3 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்துட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாங்க. பயந்து போயிட்டாங்க ஒயின் இதை கேட்டுட்டு. இல்லை, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். வெரி குட், வா அப்படின்னு சொல்லி இவ்வளோ விஷயங்களை ஒயின்கிட்ட சொல்லி கொடுத்து தான் அழகாக கூட்டிகிட்டு வந்து ரூம்குள்ளே விட்டுருப்பாங்க பாட்டிமா. இப்போ ப்ரெசண்ட்டில் வீமின் குக் 3 பேரும் இந்த மாதிரி சொன்னதும் ஒயினுக்கு பயமாகுது. என்னது இது, என் பாட்டி சொன்ன மாதிரி எனக்கு டைம் கொடுக்குற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்போ அவங்க அத்தை பொண்ணுக்கிட்ட போயிடுவாங்களா? நான் இந்த செகண்டே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடின்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு வீமின் குக்கை பார்த்து, இல்லை எனக்கு டைம்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு குழந்த வேணும், உடனே வேணும், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், என்னை விட்டுட்டு வேறு யாருக்கிட்டையும் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஒயின். வீமின் குக்கு ஒன்றுமே புரியலை. ஏய், எதுக்கு தீபா அழுகிற? கிட்ட வந்தாவே உயிர் போன மாதிரி கத்துவ, இன்னைக்கு என்ன உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், என்னை விட்டுட்டு நீங்கள் அப்போ போக போகிறீங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு வீமின் குக்கு.
கிடுகிடுன்னு ஜிமின் ஒயின்கிட்ட வந்து டியோஸை வைப் பண்ணிவிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமோ, அழக்கூடாது. நீ குழந்த பிறந்து ஏதோ இறந்து போனவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர போகிறேன்னு சொன்னதும் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குடி. முதல்ல நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யா நாங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை டச் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, எனக்கு குழந்த வேணும் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஒயின். ஐயா, எம்பிட்டு நாள் கெஞ்சிட்டு கிடந்தோம், ரொம்ப மிஞ்சிக்கிட்டு இருந்தா இவ. இப்போ நாங்கள் வேண்டானுங்கிறோம், இவ வற்புறுத்துறாளே எங்களை. ஐயோ அப்படின்னு ஜிமின் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, இங்கே பாரு அம்மு, 1 மந்த் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் நம்ம ஹாப்பி மூமெண்ட்டை ஃபீல் பண்ணலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் டயாங் ஒயினும் ஜிமினும் பேசிக்கிறத குறுன்னு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, ஆமாம் ஒயின், புரிஞ்சுக்கோ, நீ சொல்கிறத கேட்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அது எப்படி நாங்கள் பெற்ற குழந்தைய வச்சு நீ உன் மம்மி டாடியை கூட்டிகிட்டு வர முடியும்? கூட்டிகிட்டு வரதா இருந்தால் எப்படி கூட்டிகிட்டு வர முடியும்? எங்களுக்கு அதெல்லாம் கிறிஸ்டல் கிளியராக புரியாமல் கூட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க டயாங். ஒயின் உடனே, இதுதான் விஷயமா? இதை சொன்னால் தான் நான் அப்போவே சொல்லிட்டுப்பேனே. எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு பேபி கொடுங்க, அப்புறம் நான் உங்களுக்கு அந்த ப்ராசஸ்லாம் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எது ப்ராசஸா? என்னடி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஒயினப்ப, இல்லை நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அது சீக்ரெட்டு, நீங்கள் என் கூட வேணாம், லவ்விடவியாக இருங்க, இருந்ததுக்கப்புறம் வேணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒயின், அது முடியாது. இப்போ எங்களுக்கு இன்னும் குழந்தைங்க பிறக்கலை, ஆனால் குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் பிள்ளைங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா எங்களால் எப்படி பயம் இல்லாமல் குழந்தை பெற்றுக்க முடியும்? எங்கள் கூட ஒன்றுமண்ணா இருந்து நீ ஒரு பேபியை பர்த் பண்ணிக்கிட்டு எங்கள் குழந்த மூலமாக நீ உன் மம்மி டாடியை கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இது டேஞ்சரான ஒரு விஷயம். இதை எப்படி நாங்கள் அசால்ட்டாக எடுத்துக்க முடியும்? நீ எதையும் கிறிஸ்டல் கிளியராக சொல்லவும் மாட்டிக்கிற. அப்படி இருக்கையில் என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஒயினப்போ 3 பேரையும் அப்படியே அமைதியாக பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, என் மம்மி டாடி எனக்கு வேணும், அதுக்கு ஒரே ஒரு குழந்தை தான் வேணும், ப்ளீஸ் எனக்கு வேணும் அப்படின்னு அழுகிறாங்க. பாவமாக இருக்குது விமின் குக்கு. இருந்தாலும் ஒயினோட இந்த சைல்டிஷான பிஹேவியரை இப்போ ரசிக்க முடியல. உண்மையிலே பயம்தான் வருது. ஒயின், நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். குழந்தை வேணும்னு நீ கேட்குற, எங்ககிட்ட நீ லவ்வை சொல்லும்போதே எனக்கு குழந்தை வேணும்னு தான் நீ கேட்டிருக்க. எந்த அளவுக்கு குழந்தை இம்பார்ட்டண்ட்னு எங்களுக்கு புரியுது. நீ குழந்தை மேலே இவ்வளவு ஆசையாக இருக்கன்னா அது எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் குழந்தைய வச்சு உன் மம்மி டாடியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிற பாரு, அங்கே தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போதும், நிறுத்துங்க. எனக்கு உங்களால் பேபி பர்த் பண்ண முடியாதுன்னா நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ட்ரிபிளட்டை தேடுவேன். என் வாழ்க்கை முழுக்க தேடி ஒரு ட்ரிபிளட்டை கண்டுபிடிச்சி நான் குழந்தை பெற்றுப்பேன். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க டயாங் ஒயினுக்கு. அப்படியே போய் சைடில் விழுந்துட்டாங்க ஒயின். அம்மா அம்மா அடிக்கிறீங்க அப்படின்னு அழுகிறாங்க. அடிக்காமல் 3 பேரையும் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லி சாக போகிறேன்னு எங்களையெல்லாம் மிரட்டி 3 பேரும் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, உண்மையிலே உன்னை விரும்பிவிட்டோம்னு நாங்கள் மேரேஜ் பண்ணி எவ்வளவு அசிங்கம் தெரியுமா எங்களுக்கு இந்த ஊருக்குள்ளே. அத்தனையும் உனக்காக பொறுத்துக்கிட்டு நாங்கள் இருந்தால் நீ அசால்ட்டாக எங்களை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ட்ரிபிளட்ஸை பிடிப்பேன்னு சொல்கிற. பொம்பளை தானடி நீ, பொண்ணு தானே நீ, என்ன பேச்சுது அப்படின்னு அப்படியே சீக்ஸை பிடிச்சி அழுத்திட்டாங்க டயாங். நான் சும்மா சொன்னேன் உங்களை மிரட்டா, நான் போக மாட்டேன் அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். அந்த டைமில் ஜிமின் டயாங்கோட ஹேண்ட்ஸ் எடுத்து விட்டுட்டு, விட்றா நகரு அப்படின்னு சொல்லிட்டு ஒயினோட ஹேரெல்லாம் அப்படியே சரி பண்ணி விட்டு, எங்கள் பேரம்மோ அழக்கூடாது, எனக்கு கோபம் வருது, இருந்தாலும் உன்னை ஹார்ம் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அழப்படாது, கண்ணை தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒயினோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு, எங்கள் பாருமா, இப்போ எங்களால் உன் கூட ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ண முடியாது. 2வது, குழந்தைய என்ன பண்ண போகிற அப்படிங்கிறத நீ சொல்லணும். சொல்லாமல் உன்னை டச் பண்ணவே மாட்டோம் எப்போதுமே நாங்கள். அப்புறம்
இறந்து போனவங்கள எகெயின் கூட்டிக்கிட்டு வந்தா அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அப்படியே வந்தாலும் அது உன் மம்மி டேடியா, இல்லை உன் மம்மி டேடி உண்மையிலே நல்லவங்களா இருக்காங்களா? அப்படி நல்லவங்களா இருந்தால் தான் உன்னைய நல்லா பார்த்துக்க முடியும். உன் மம்மி டேடி ஒரு வேளை நல்லவங்களா இல்லாமல் மோசமானவங்களா இருந்து அவங்களுக்கு உயிர் கிடச்சி இந்த பூமிக்கு வந்தாங்கன்னா பெரிய பிரளயமே நடந்து போய்ட்டு இந்த ஊருக்குள்ளே. ஸோ நீ பேசுகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தேகத்தை உண்டு பண்ணுது. இறந்து போனவங்கள எகைன் கொண்டுட்டு வர முடியாது. அந்த வேலையை நீ பண்ண போகிற, அதுவும் எங்களுக்கு பிறக்கிற குழந்தைய வச்சு பண்ண போகிற அப்படின்னா எப்போதுமே உன்னை டச் பண்ண மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். ஒயின் இதெல்லாம் கவனமாக கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, என்ன சொல்கிறீங்க, எனக்கு குழந்தை வேணும், என் மம்மி டாடி ரொம்ப நல்லவங்க, அவங்க என் கூட இருக்கணும் அப்படின்னு அழுகிறாங்க. அந்த டைமில் ஜங்குக் ஒயின் அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு வந்து பெட்டில் உட்கார வச்சு டியர்ஸ்லாம் வைப் பண்ணி விட்டு, இங்கே பாரு, குழந்தை நாங்கள் கண்டிப்பாக உனக்கு பர்த் பண்ணி தருவோம். ஆனால் எதுக்காக குழந்தைய வச்சு உன் மம்மி டாடியா நீ கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிற? என்ன பண்ண போகிறீங்க குழந்தைய அப்படின்னு சொல்கிறாங்க ஒயினை பார்த்து ஜங்குக். நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு ஹைட் அண்ட் சீக்ரெட், இது சொன்னால் எதுவுமே பழிக்காமல் போய்டும்னு என் பாட்டி சொல்லியிருக்காங்க, எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு அழுகிறாங்க. புரிஞ்சு போயிடுச்சு விமின் குக்கு. என்ன சொல்லியும் ஒயின்கிட்ட இருந்து உண்மையை வாங்க முடியாது, ஆனால் ஒயினை டச் பண்ணாமையும் இருக்க முடியாது. ஸோ பாட்டிமா கிட்ட தான் பிரச்சனை இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க விமின் குக். அடுத்த செகண்டே ஒயினை பிடிச்சி ரூமை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வெளியில் வரும்போதே ஷவுட் பண்ணிக்கிட்டு தான் வர்றாங்க. ஒயினுக்கு பதட்டம் ஆகுது. என்னது இது, எதுக்கு வெளியில் கூட்டிகிட்டு வரீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகிறாங்க. அந்த டைமில் ஜிமேன் வாயப்பொத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக ஒயினோட பாட்டிமா ரூம்கிட்ட வந்து பழமாக டோரை நாக் பண்ணுறாங்க. இந்த சவுண்டில் மம்மி டேடி மோனா பாட்டிமா எல்லோரும் முழிச்சிட்டாங்க. கிடுகிடுன்னு எல்லோரும் ரூம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஏதோ சவுண்டு கேட்குதேன்னு வெளியில் வந்து பார்க்குறாங்க. அந்த டைமில் ஒயினோட பாட்டிமாவும் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க. விமின் குக் 3 பேரும் ஒரு கோல்டு ஃபேஸில் நிற்கிறாங்க. ஒயினுக்கு டியாங் நல்லா ஒரு ஸ்லாப் கொடுத்துருப்பாங்களா, ஸோ சீக்ஸ் எல்லாம் அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட் பதிஞ்சு போயிருக்கு. பாட்டிமா நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஒயினு என்ன பண்ண, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி, ஒயின் என்ன சொல்கிறான், அவள் ஏதோ எங்கள் 3 பேரையும் மேரேஜ் பண்ணி குழந்த பிறந்ததும் குழந்தைய வச்சு உங்கள் மம்மி டேடியை உயிரோடு கொண்டு வர போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ண போகிறீங்களாமே, என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. திக்குன்னு இருக்குது பாட்டிமாவுக்கு. அடப்பாவி, எப்படி சொல்லிவிட்டான் ஒரே வார்த்தையில் என்ன விட்டு உண்மையே புள்ளா. ஐயோ, இந்த பைத்தியக்காரிக்கு ஒன்றும் புரியாதே, இவளுக்கு விவரமே புரியாமலாம் நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன், இவ்வளவு கிறிஸ்டல் கிளியராக எப்படி சொல்லியிருக்கா, ஐயோ என்னது இது அப்படின்னு பதறி போயிட்டாங்க பாட்டிமா. அந்த டைமில் ஒயின் பாட்டிமா கிட்ட வந்து, நான் சீக்ரெட்டெல்லாம் சொல்லலை, இவங்க என் கூட லவிடவியாக இருக்க மாட்டேன்னு சொன்னதுனால எதுக்காக இருக்க மாட்டீங்கன்னு கேட்டேன், நீ எதுக்காக குழந்தை வேணும்னு கேட்குற அப்படின்னு சொன்னாங்க, அதனால லைட்டாக சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அடிக்கிருக்கச்சி, லைட்டாக கூட அதெல்லாம் சொல்லக்கூடாதே. ஐயோ, இவங்க மம்மி டாடி செத்து போயிட்டாங்கிறத விஷயம் தெரிஞ்சதுன்னு போயிடுச்சோ, அதனால தான் இவங்க உஷாராயிட்டானுங்களோ அப்படின்னு பயந்து போய் பாட்டிமா, என்ன தம்பி பேசுகிறீங்க, என் பேத்தியே கொஞ்சம் புரியாதவ, அவ எதையோ சொல்கிறான்னு நீங்கள் என்னப்பா அது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஒயின், எனக்கு எல்லாம் புரியும், எனக்கு என் மம்மி டாடி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பாட்டிமா, உனக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க அம்மோ, இப்படி உட்காரு, உன் ஹஸ்பண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே 3 பேரையும் பார்த்து, கொஞ்சம் அங்கிட்டு தனியாக வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. விமின் குக் தனியாக போகும்போது மோனா பாட்டிமா, ஏய் இல்லைங்கடா, என்ன தனியாக போகிறீங்க, நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கிடுக்கிடுன்னு மோனா பாட்டிமா கிட்டே போகிறாங்க. மோனா பாட்டிமாவை பார்த்ததும் உண்மையிலேயே ஒயினோட பாட்டிமாவுக்கு கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்குது. ரீசன், மோனா பாட்டிமா பார்க்குறதுக்கு எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. 2வது, இயல்பாகவே மோனா பாட்டிமா பயங்கர கிளவர். இல்லாட்டி ஒரு பாதை அச்சு வச்சு ஒரு விஷயத்தை ஸ்மெல் பண்ணியிருக்க முடியுமா? எல்லாத்துக்கும் மேலே மோனா பாட்டிமா இந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு விதமான நர்வஸை ஒயின் பாட்டிமா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மோனா பாட்டிமா கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஆராவை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோனா பாட்டிமா ஒரு அதட்டலான வாய்ஸில் நானும் வர்றேன்னு சொன்னதும் உண்மையிலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பிளாக் வேர்ல்டோட குயினுக்கு. ஏன்னா பிளாக் வேர்ல்டில் தான் அவங்க குயின்,
இது பூமி இல்லையா, இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு கிடுகிடுன்னு வீமின் குக்கூடையும் மோனா பாட்டிமா கூடயும் ஒயினோட பாட்டிமா அமைதியாக பால்கனி சைடு போயிட்டு அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. வந்து 2 நிமிஷமாக நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க வீமின் குக்கோட பாட்டி. அதுக்கு ஒயினோட பாட்டிமா, இங்கே பாருங்கம்மா, என்னோட பேத்தி மம்மி டேடி இல்லாதவ, குழந்தையிலேருந்து மம்மி டேடி பார்க்கணும், அவங்க கூட ஒன்றா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அழுதுகிட்டு கிடந்தா. எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியலை. பத்தாத குறைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே வர்ற பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏங்குவா புள்ள. நான் அவளுக்கு எந்த விவரமுமே புரிய மாட்டேங்குதுன்னு அவளை சமாளிக்கிறதுக்காக சும்மா நச்சுக்கும் இப்படி ஒரு விஷயத்த சொன்னேன். மேரேஜ் பண்ணி குழந்த பிறந்தா அந்த குழந்தைய வச்சு தான் உன் மம்மி டேடியை கூட்டிகிட்டு வர முடியும், நான் நிறையா புக்ஸில் எல்லாம் படிச்சிருக்கேன், நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சமாளித்தேன். அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் காதல் அது இதுன்னு பிள்ளைங்களுக்குள்ளே வருமே, அந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது, தப்பான கையில் என் பேத்தி மாட்டிக்கிட்டா எனக்கு அப்புறம் என் பேத்தி கஷ்டப்பட்டுடுவான் அந்த பையனட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லா பொண்ணுங்களும் ஒரு பையனை தானே மேரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இவளும் யாரையாவது பிடிச்சி போய் மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு குழந்த பிறந்ததும் என் மம்மி டாடியை கூட்டிகிட்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? அந்த காரணத்தினால 3 பேரை நீ மேரேஜ் பண்ணணும், அப்படி பிறக்கிற குழந்தைய தான் உன் மம்மி டாடியை கூட்டிகிட்டு வர்றதுக்கு உதவி பண்ண முடியும்னு சொன்னேன். யோஹோ, அதுக்கு போய் 3 பசங்களை தேட ஆரம்பிச்சிட்டா. ஐயோ இதுவும் பிரச்சனை ஆகிடுமேன்னு சொல்லிவிட்டு ட்ரிபிளட்ஸை பார்த்து நீ மேரேஜ் பண்ணாதான் அவங்க மூலமாக கிடைக்கிற குழந்தைய வச்சு உன் மம்மி டாடியை கூட்டிகிட்டு வர முடியும்னு சொன்னேன். ஏன்னா ட்ரிபிளட்ஸ் எல்லாம் நம்ம ஊரில் ரொம்ப கம்மி, கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில். ஆனால் என் பேத்தி கூட்டிகிட்டு வந்துட்டா. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. என் பேத்தியோட ஆசையை என்னால் ரெஃப்யூஸ் பண்ணவும் முடியாது. எவ்வளவு காலம் நான் இருக்க போகிறேன்? உங்கள் பேரனுங்களை பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்களாக தெரிஞ்சாங்க. என் வீட்டில் வந்து ஒயினை கட்டிக்கிறேன்னு சொன்னதும் ஒயினுக்கும் உங்களை பிடிச்சிருக்கே, சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சி கட்டி கொடுத்துப்பிட்டேன். இதுதாம்மா நடந்தது. சும்மா அவளை ஏமாத்துறதுக்கு ஒரு பொய்யை சொன்னால் அவள் இவ்வளவு சீரியஸாக இருப்பான்னு எனக்கு தெரியலை. குழந்தைய வச்செல்லாம் இறந்து போனவங்களை எப்படிம்மா கூட்டிகிட்டு வர முடியும்? ஏதோ நான் சொல்கிற பொய்யை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அவள் இவ்வளோ நாள் இதை நினச்சிக்கிட்டே இருந்திருக்கான்னு தெரியலைங்கம்மா, புரிஞ்சுக்கோங்க. குழந்த பிறந்தா உண்மையிலே கொஞ்சம் அவளுக்கு விவரங்கள் புரிஞ்சிரும், அப்போ நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீமின் குக் 3 பேருக்கும் இப்போ தான் அப்பாடின்னு இருக்குது. ஆனால் பாட்டிமாவுக்கு இவங்க பேச்சில் உண்மை மாதிரி இருந்தால் கூட அதை நம்பகத்தன்மையாக மோனா பாட்டியால் ஏற்றுக்க முடியலை. ரீசன், மோனா பாட்டி பயங்கர விவரம். குட்டி குட்டி குழந்தைங்களாக இருக்கும்போதே அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாங்க. இந்த கிராமத்தில் எவ்வளோ பேரை சமாளித்து இந்த சொத்து பத்துகளை பராமரித்து குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்கியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ விஷயங்களை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டிமா சொல்கிற விஷயம் உண்மை போலவே இருந்தாலும் பாட்டிமா மனசதை ஏற்றுக்க மாட்டேங்குது. இருந்தாலும் இதை நம்பி தான் ஆகணுங்கிற ஒரு நினப்பில் பாட்டிமா சொல்கிறத நம்பிக்கிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. எதனால் பாட்டிமாவால் நம்ப முடியலை அப்படின்னா, ஒயினோட பாட்டிமாவோட பாதச்சுவடுகள் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறது தான் காரணம். சரி எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரே மனசோட பாட்டிமா இப்போ அமைதியாக தன்னோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. வீமின் குக் அதுக்கு மேலே ஒன்றும் பேசலை. சரி ஓகே பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை கூட்டிகிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வீமின் குக் 3 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு ஆளுக்கு ஒரு பாத்ரூம்குள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரும்போது ஒயின் நேக்டாக ஒரு பிளாங்கெட்டை மட்டும் போர்த்திட்டு இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே படுத்திருக்காங்க. 3 பேரும் வந்து தன்னோட ஹேரை மிரர் முன்னாடி நின்று கோம் பண்ணிவிட்டு ஒரு நைட் வேர் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டே அப்படியே சைடில் இப்போ தான் பெட்டை பார்க்குறாங்க. ஒயின் ஒரு செக்ஸி போஸில் ஒரு பிளாங்கெட்டை மட்டும் கவர் பண்ணிக்கிட்டு அழகாக இவங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு சோலி லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது 3 பேருக்கும். ஏ ஒயன் என்னடி இது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், என் பாட்டி என்கிட்ட சொல்லிட்டாங்க, கம் நம்ம ஃபஸ்ட் நைட்டை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். 3 பேருமே ஒரு 1 மந்த் கழித்து தான் ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா மோனா பாட்டிமா ஒரு சாமியாரை பார்த்து பேசி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரியான மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் இடையில பாட்டிமா நான் பொய் சொல்லி ஒயினை இந்த மாதிரி சமாளிச்சிருக்கேங்கிற விஷயத்த சொன்னதும் இவங்க 3 பேரும் இந்த போஸ்டில் ஒயினை பார்த்ததும் மோனா பாட்டிமா சொன்னதை மறந்து போய் அப்படியே ஒயின்கிட்ட வந்துட்டாங்க. இப்படியே ஒரு 4 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. ஒயின் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்திருக்காங்க.
3 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஒயின் கூட இந்த மொமெண்ட்டை ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஃபஸ்ட்டு 3 பேருக்குமே ரொம்ப ஷையாக இருந்திருக்கும். ஆனால் டைம் ஆக ஆக 3 பேரும் பயங்கரமாக ஒயின்கிட்ட என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயினுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த நைட் ரொம்ப லாங்காக போகிறது. இப்படியே டைம் பாஸ் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வேமின் குக் 3 பேரும் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 8 o'clock போல் வயல்லேருந்து வேக வேகமாக ஒயினை பார்க்க வரணும்னு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அறுவடை நடந்துகிட்ருக்கு. ஸோ ஏர்லி மார்னிங்கே இவங்க பாத் பண்ணிவிட்டு கிளம்பியிருப்பாங்க. ஒயின் தான் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பாங்களா? ஸோ 8 o'clock போல் அங்கே இருக்கிறவங்கள பார்த்துக்கங்க வந்துடுறோன்னு சொல்லிவிட்டு 3 பேருமே ஒயினை பார்க்க வந்திருக்காங்க. அதுக்குள்ளே ஒயினோட பாட்டிமா ஒயினோட ரூம்குள்ளே போய் ஒயினுக்கு ஹாப்பி மூமெண்ட் நடந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஒயின் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாட்டிமா வந்து செக் பண்ணுறது ஒயினுக்கு தெரியல. பாட்டிமா, அப்பா நடந்துருச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது, நான் கொண்டு வந்த மந்திர பொடியும் முடிஞ்சு போயிடுச்சு, இன்னொருத்தவங்க வீட்டில் என்னால் இருக்கவும் முடியாது, ஸோ உடனே நான் கிளம்பணும். இன்றைக்கி நான் கிளம்புறதுக்கு வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட பேசிடுறேன். இதுக்கப்புறம் ஒயினே ஒதுங்கி போனாலும் வீமின் குக் விட மாட்டானுங்க. ஏன்னா ஒயினோட அழகு அந்த மாதிரி. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒயினுக்கு பேபி பர்த் ஆனதும் நான் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக பாட்டிமா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பாட்டிமா ரூம்லேருந்து கிளம்புன ஃபியூ செகண்ட்ஸில் விமின் குக் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. 3 பேரும் ஸ்ட்ரைட்டாக ஒயினோட ரூம்குள்ளே தான் போகிறாங்க. ஒயினை பார்த்துட்டு 3 பேருக்கும் ஹார்ட்டே அப்படியே வார்ம் ஆகுது. எப்படி தூங்குறா பாடுறா நம்ம பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே விமின் குக் 3 பேரும் பெட்டில் வந்து உட்காந்து ஒயினை பார்த்து அப்படியே சீக்ஸை ரப் பண்ணி பார்க்குறாங்க. ஒயின் மெதுவாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு திரும்பி படுக்கிறாங்க. இங்கே பாரு ஒயின், எழுந்திரி, தூங்கப்படாது, எழுந்திரி, இப்போ ஓகேவா உனக்கு? எங்கள் அத்தை பொண்ணுங்களை எப்போவுமே நாங்கள் திரும்பி பார்க்க மாட்டோம், நீ நம்புறியா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அதுக்கு ஒயின், நம்பிட்டேன், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி அந்த சைடு திரும்பி படுத்துக்கிட்டாங்க. 3 பேரும் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே டயர்டாக இருக்கும், நீ தூங்கு, இனிமேல் எங்களுக்கு நீ அந்த குட்டுப்பாவடையெல்லாம் வியர் பண்ணிக்கிட்டு வயலுக்கு வரக்கூடாது, எங்களுக்கு பிடிக்கல, நீ சாரி வியர் பண்ணு பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் தன்னோட ஃபிங்கரை காட்டி ஓகே அப்படின்னு சொல்லி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹாப்பியாக தங்களோட லைஃப் போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு நிம்மதியான ஸ்மைலோட எகெயின் வயலுக்கு கிளம்பிட்டாங்க விமின் குக். ஆனால் பாட்டிமாவால் நிம்மதியாக இருக்க முடியாது. ரீசன், பாட்டிமாவுக்கு ஒயினோட பாட்டிமா மேலே டவுட் வந்துடுச்சு. ஸோ ஒரு நல்ல சாமியாரை பார்த்து இதை பற்றி பேசி என்ன ஏதுன்னு கேட்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.